இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியில ஹாலஸ்யம் அல்லது பெருசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவர் இருக்காரு. நம்ம வைபவ் சுனில் அவங்களோட அப்பாவா இருக்கிறாரு. அவரு திடீர்னு ஒரு நாள் இயற்கையான முறையில மரணம் அடைஞ்சிடுறாரு. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டரும் அது என்ன சிக்கல்ங்கிறத சொல்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவாங்களோ அதே மாதிரி தான் நானும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து தன்னோட ஆண்குறி விரைச்ச நிலையிலே இறந்து போயிடுறாரு. அதை பார்க்குற வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். எதனால் இப்படி ஆச்சு, இது எப்படி நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது, இறந்துட்டாருன்னு சொன்னா எல்லாரும் பார்க்க வருவாங்க, பார்க்க வர எல்லாருமே இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கௌரவமான குடும்பம், இவர் மரியாதையோட வாழ்ந்த ஒரு மனுஷன், அதே மரியாதையோட தான் அவர் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஊர் மக்கள் யாருக்கும் பெரிய அளவில் தெரிஞ்சிடாத மாதிரி மறைச்சு இந்த விஷயங்களை வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி அவரை கொண்டு போயிட்டு அந்த இறுதி மரியாதைகள்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடிஞ்சுதா இல்லையா, பெரியவருக்கு எதனால் அப்படி ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி ஃபிலிமாக அது வந்துருக்குது. அடல்ட் காமெடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப இந்த உமன் பாடியை செக்ஷுவலைஸ் பண்ணுறது, ஒரு டபுள் மீனிங் ஜோக் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு அடல்ட்டான ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. அதை சுற்றி அதை வந்து மற்றவங்களாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ப்ராப்பரான ஒரு படமாக இதை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பயங்கர சீரியஸான கியூரியஸான விஷயமா இருந்தாலும் இதை பயங்கர ஹியூமரஸாக ட்ரீட் பண்ணி ரொம்ப காமெடியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க.